இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வச்சுட்டு அது கூட சாம்பார் பண்ணேன். அந்த சாம்பார் அதில் சேர்த்து ஆட் பண்ணி சாம்பார் சாதம் இன்றைக்கி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ கொஞ்சம் நெய் வேறு போட்டிருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுக்காக. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, ஆயிலில் போட்டு அப்படின்லாம் ஃப்ரை பண்ணல, சும்மா தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த சாம்பார் சாதத்துக்குள்ள பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ பிடிச்சிருக்கு, நானும் அப்படி தானே சாப்பிடுவேன் அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பொட்டேட்டோ ஃப்ரை, பொட்டேட்டோ பொட்டேட்டோ போட்டாச்சு, பொட்டேட்டோ போட்டாச்சு. சரி, இன்றைக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கணுமா? ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்றும் இல்லை, நான் ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். லட்டு இன்றைக்கி வந்துட்டு மும்பையில் ரொம்ப ஃபேமஸானது. அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் மும்பையில் இப்படி தான் இருக்கும். ஸோ இனிப்பு, புளிப்பு, காரம் 3 கலந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இது தான். டேஸ்ட் வைஸ் ஓகேவாக தான் இருக்கும். என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். மக்கானா இருந்துச்சு, ஆனால் மக்கானா முடிஞ்சிருச்சுன்னா எப்படி நினைக்கிறீங்களா? முடிச்சுட்டாங்க கைஸ், முடிச்சுட்டாங்க. சரி, இது நம்ம வீட்டில் செஞ்ச நட்ஸ் எல்லாமே வச்சு செஞ்ச லட்டு. இது பாதாம், முந்திரி, இனிப்பே போடாமல் அதுக்கு பதிலாக ஒரு இனிப்பு சேர்த்து பண்ணியிருக்கேன். அது என்ன இனிப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். கரெக்டான ஷேப்பில் இருக்கிறது கரெக்டான இடத்துக்கு போகாது, இதுதான் பிரச்சனை. அவ்வளோதான். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.